பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ನಾಮத்தினாலும் உங்களுக்கு கிருபை ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ. ತಂದೆಯ ದೇವರ ಮತ್ತು ರಕ್ಷಣದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಕೃಪೆಯು ಸಮಾಧಾನ ಸಿಗಲಿ. உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಶುಭಾಶಯನಾಗಿದ್ದೇನೆ. உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பதில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡು ದೇವನ ಆರಾಧಿಸಲಿಕ್ಕೆ ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு வந்திருந்தேன். 2 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೆ. இப்பொழுது உங்களோடு கூட சேர்ந்து தேவனை துதித்து பாடுவதில் அவர் ஆராதிப்பதில் அவருடைய சத்தியத்தை சொல்வதில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸಿ ಹಾಡುವುದರಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಯೂ ದೇವರ ವಾಕ್ಯ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿಯೂ ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. இந்த வார்த்தையில என்ன பார்க்க போறோம்னா, ಇವಾಗ ನಾವು ಏನ್ ನೋಡುವಂತರಾಗಿದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ ஆவின்படி நடத்தல் என்றால் என்ன? ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯುವುದು ಅಂದರೆ ಏನು? அதாவது பரிசுத்த ஆவியின்படி நடத்தல் என்றால் என்ன? ಪವಿತ್ರಾತ್ಮನ ಭರಿತರಾಗಿ ನಡೆಯುವುದು ಅಂದರೆ ಅರ್ಥ ಏನು? நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இஷ்டப்படி நடந்து கொள்கிறோம். ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಇಷ್ಟಕ್ಕೆ ಬಂದಕ್ಕೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ತೋಚುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினைகளை செய்து நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினைகளை செய்து வருகிறோம். ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಾಗೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಬದುಕನ್ನು ಬದುಕ್ತೇವೆ. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் ಫಿಲಿಪ್ಪದವರಿಗೆ ಬರೆದಂತ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5ஆம் வசனத்துல 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கிறிஸ்து இயேசுவினது சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿದ್ದಂತ ಮನಸ್ಸು ನಿಮ್ಮಲ್ಲಿಯೂ ಇರಲಿ ಅಂತ ಪೌಲನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. கிறிஸ்து இயேசுவில் எந்த சிந்தனை இருந்ததோ, ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುನಲ್ಲಿ ಯಾವ ಮನಸ್ಸಿದೆಯೋ, எந்த எண்ணம் இருந்ததோ, ಯಾವ ಮನಸ್ಸಿದೆಯೋ அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಆತನಲ್ಲಿರುವಂತಹ ಮನಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕೆಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. நமக்குள்ள இருக்குதா? நம்மಲ್ಲಿ ಇದೆಯಾ ಅದು? இயேசு சொல்றாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ஒன்னே ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் ಒಬ್ಬನು ಒಂದು ಕೆನ್ನೆಗೆ ನಿನಗೆ அவனுக்கு மறு கன்னத்தை இங்க அடிச்சு காப்பான்னு கொடு. ಆತನಿಗೆ ಮತ್ತೊಂದು ಕೆನ್ನೆಯನ್ನ ಒಟ್ಟು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. நம்ம கொடுக்கிறோமா? ನಾವು ಕೊಡ್ತೇವಾ? ஏன் நம்ம கொடுக்கலன்னா, ಯಾಕೆ ನಾವು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நாம் நம்முடைய மாம்சம் விரும்பினங்களை செய்கிறோம். ನಾವು ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಬದುಕನ್ನು ಬದುಕ್ತಿದ್ದೇವೆ. எபேசியர் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 11ஆம் வசனத்துல 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நாம் அனைவரும் ನಾವೆಲ್ಲರೂ தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, பாத்தீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல எடுத்துக்காங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? அப்படிங்களா? ನಾವೆಲ್ಲರೂ ನಂಬಿಕೆಯಿಂದಲೂ ದೇವಕುಮಾರನ ವಿಷಯವಾದಂತ ಜ್ಞಾನದಿಂದಲೂ ಉಂಟಾಗುವ ಐಕ್ಯವನ್ನು ಹೊಂದಿ ಪ್ರವೀಣತೆಗೆ ಬದ್ಧವರಾಗಿ கிறிஸ்தன பரிபூர்ணத்தை ಎಂಬ பிரமாணவನ್ನ கிறிஸ்துவ தனಕ சரி, கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும். கிறிஸ்தன பரிபூர்ணத்தை ಎಂಬ ಪ್ರಮಾಣ ಮುಟ್ಟುವ ತನಕ ದೇವಜನದ ಯೋಗ್ಯ ಸ್ಥಿತಿಗೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. அப்போஸ்தலோட வேலை, ஊழியக்காரன் வேலை, மூப்பர் வேலை இதுதான். ಅಪೊಸ್ತಲನ ಕೆಲಸ, ಬೋಧಕನ ಕೆಲಸ, ಸಭೆ ಹಿರಿಯನ ಕೆಲಸ ಇದಾಗಿದೆ. நாம் அனைவரும் ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அறிவிலும் ஒருமைப்பட்டிருக்கணும். ನಾವು கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿಯೂ அறிவிலும் ಜ್ಞಾನದಲ್ಲಿಯೂ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். ಎಲ್ಲರೂ ಸಹ ಒಂದೇ ಅಭಿಪ್ರಾಯ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அது ಮಾತ್ರವಲ್ಲದೆ கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಪೂರ್ಣತೆ ಎಂಬಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತ பூர்ண புருஷரா இருக்கணும். ಪೂರ್ಣ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿರಬೇಕು. கிறிஸ்து எந்த அளவுக்கு தேவனுடைய பார்வையில் இருந்தாரோ, ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇದ್ದನೋ, கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா இருந்தாரோ, ಹೇಗೆ ದೇವರ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿ ಅದೇ ಪ್ರಕಾರ ನಡೆದು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿದ್ದನೋ, அந்த அளவுக்கு நாமும் கிறிஸ்துவை போல பரிபூர்ணம் உள்ளவரா இருக்க வேண்டும். ಅದೇ ಪ್ರಕಾರ ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಹ ಪರಿಪೂರ್ಣರಾಗಿ ಇರಬೇಕಾಗಿರುವಂತದಾಗಿದೆ. நம்மள இருக்க முடியுதா? ನಮ್ಮಲ್ಲಿ ಇರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿದೆಯಾ? இருக்க முயற்சி பண்றீங்களா? ನಾವು ಇರೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಆದ್ರೂ ಪಡ್ತೇವಾ? முடியல, ಆಗೋದಿಲ್ಲ. ஏன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 19ஆம் வசனத்தை பாருங்க. 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. கலாத்தியர் 4 ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 19. ನನ್ನ ಪ್ರಿಯವಾದ ಮಕ್ಕಳೇ, ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವರೂಪವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ತನಕ ನಿಮಗೋಸ್ಕರ ತಿರುಗಿ ಪ್ರಸವ ವೇದನೆ ಪಡುತ್ತೇನೆ. கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವರೂಪವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ತನಕ எப்படி ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்தில் உருவாகுதோ, ಹೇಗೆ ಒಂದು ಶಿಶುವು ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಡ್ತದೋ, அதே போல கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்றாரு. ಅದೇ ತರ ಕ್ರಿಸ್ತನ
ಸೌರಭ್ಯವು ನಿಮ್ಗೆ ಉಂಟಾಗುವ ತನಕ ನಾನು ಪ್ರಸವ ವೇದನೆಯನ್ನ ಪಡ್ತಿದ್ದೇನೆ. கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும். ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅದನ್ನು ಉಂಟಾಗಬೇಕಾಗಿದೆ. கிறிஸ்து உங்களில் பிறக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಅಭಿಲಾಷೆಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕು. கிறிஸ்துவை பற்றிய விசுவாசமும் எண்ணங்களும் ஒரே மாதிரியா இருக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಅಭಿಪ್ರಾಯ ನಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯ ಒಂದೇ ಆಗಿರಬೇಕು. கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷரா இருக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಬೆಳೆದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಹ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಬೆಳೆದಿರಬೇಕಾಗಿದೆ. அப்படி இருக்க முடியுதா? ಹಾಗೆ ನಾವು ಇರೋದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? முடியல. ಆಗೋದಿಲ್ಲ. ஏன் முடியலன்னா ಆಗೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நமக்குள்ளே பரிசுத்த ஆவி கிரியை செய்யவில்லைன்னு அர்த்தம். ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥವಾಗುತ್ತೆ. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇದ್ದಾನಾ? இருக்கிறாரா? ಇದ್ದಾರಾ? சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறாரு. ನನ್ನಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇದ್ದಾನೆ, ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳೋರೆಲ್ಲ குட், புரிஞ்சுக்கிட்டீங்க. ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஏன்னா அப்போஸ்தலர் 2:38 ಅಪೊಸ್ತಲರ 2:38 ಇರ್ತದೆ, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ನೀವೆಲ್ಲರೂ ಮನ ತಿರುಗಿ இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்க, ಯೇಸುವಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿರಿ, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீங்க. ಆಗ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. அதாவது பரிசுத்த ஆவி ஒரு வரமாக பெறுவீங்க. ಪವಿತ್ರಾತ್ಮನ ದಾನವಾಗಿ ಪಡೆದುಕೊಳ್ತೀರಿ. ಕನ್ನಡ ಭಾಗದಲ್ಲಿ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிபந்தனை இந்த ஒரு இடத்துல மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ನಿಬಂಧನೆಯ ಮಾತು ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹೇಳಲ್ಪಡ್ತದೆ, வேற எங்கேயும் சொல்லப்படல. ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಸಹ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. நமக்கு பரிசுத்த ஆவி தேவை. ನಮಗೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஏன்னா என்னால நடந்து கொள்ள முடியல. ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ನಾನೇ ನಡೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಿಲ್ಲ. நான் கிறிஸ்துவமாய் நடக்க விரும்புறேன், ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡಿಬೇಕು ಅಂತ, ஆனா என்னால நடக்க முடியல. ಆದ್ರೆ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. நான் நல்லது செய்ய விரும்புறேன், ಒಳ್ಳೇದು ಮಾಡೋದಕ್ಕೆ ஆனா என்னால முடியல. ಆದ್ರೆ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗ್ತಾ என் ಇಲ್ಲ. மாம்சத்திலே தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಕೆಟ್ಟದಿದೆ ಎಂಬುದು ನನಗೆ ಕಾಣುತ್ತಿದೆ. நன்மை செய்ய விரும்புகிறேன், ನಾನು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ, ஆனா என்னால முடியல. ಆದ್ರೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾಗ್ತಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆಂದ್ರೆ என்னுடைய மாம்சத்திலே பாவம் வாசமா இருக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ಶರೀರದಲ್ಲಿ ಪಾಪವು ವಾಸವಾಗಿದೆ. அது நான் செய்ய வேண்டியவளை செய்ய விடாமல் தடுக்கிறது. ಆ ಕಾರ್ಯಗಳು ನಾನು ಮಾಡಬೇಕಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿ ನಿಂತಿದೆ. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ನಾನು ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕು ಅಂತ ஆனால் ಬಯಸ್ತೇನೆ, தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணத்தின் சரியில இருக்க காண்கிறேன். ಕೆಟ್ಟದು ಎಂಬ ನಿಬಂಧನೆ ನನ್ನ ಒಳಗಡೆ ಇದೆ ಅಂತ ನಾನು ಕಾಣ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆகையினால தேவனுக்கு பிரியமா நடக்க முடியல. ಆದ್ರಿಂದಲೇ ನಾನು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಲು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அப்ப எப்படி நடக்கிறது? ಹೇಗೆ ನಡೆಯೋದಂದ್ರೆ எனக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்க வேண்டும். ನನ್ನಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇರಬೇಕು. 1 கொரிந்தியர் ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಮೊದಲನೇ ಪತ್ರಿಕೆ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ. ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10 வாசிங்க பார்க்கலாம். 10ನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ತೇವೆ. ನಮಗಾದರೂ ದೇವರು ತನ್ನ ಆತ್ಮನ ಮೂಲಕ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು. ಆ ಆತ್ಮನು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನ, ದೇವರ ಅಗಾಧವಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಕೂಡ ಪರಿಶೋಧಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. மனுஷனுடைய ஆவியை ஏந்தி மனுஷனுக்குரிய ஒருவன் அறிய மாட்டான். 11 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರ್ತದೆ. 1 கொரிந்தியர் 2:11 1 ಕೊರಿಂಥರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ಒಳಗಿನ ಆಲೋಚನೆಗಳು ಅವನಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ಮನುಷ್ಯನ ಒಳಗಿನ ಆಲೋಚನೆಗಳು ಅವನಲ್ಲಿರುವ ಜೀವಾತ್ಮಕ್ಕೆ ಹೊರತು ಮತ್ಯಾರಿಗೂ ತಿಳಿಯುವುದು. மனுஷனுடைய ஆவியை ஏந்தி மனுஷனுக்குரியவளே ஒருவன் அறிய மாட்டான். ಮನುಷ್ಯನಲ್ಲಿರುವಂತ ಒಳಗಿನ, அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையானது மனுஷனுடைய ஆவி தான் அறிந்து கொள்ள முடியும். ಮನುಷ್ಯನಿಗೆ ಗೊತ್ತಿರುವುದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾತ್ರ, ಅವನ ಆತ್ಮಕ್ಕೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿರ್ತದೆ. அதே போல தேவனுக்குரியவைகளை ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿರುವಂತದ್ದು தேவனுடைய ஆவிதான் அறிந்து கொள்ள முடியும். ದೇವರ ಆತ್ಮ ಮಾತ್ರ ಅರ್ಥಕೊಳ್ಳೋಕೆ ಸಾಧ್ಯ. 13 வாசிக்கிறேன். 13ನೇ ವಾಕ್ಯ. அவை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளை பேசுகிறோம். ಇವುಗಳನ್ನ ಮನುಷ್ಯ ಜ್ಞಾನದ ಕಲಿಸಿದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳದೆ ದೇವರು ಆತ್ಮನೇ ಕಲಿಸಿಕೊಟ್ಟ ಮಾತುಗಳಿಂದ ಹೇಳಿ ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾದಗಳನ್ನ ಆತ್ಮನಿಗೆ ಯುಕ್ತದ ರೀತಿಯಲ್ಲಿ ವಿವರಿಸುತ್ತದೆ. மனுஷனுக்குரிய காரியங்களே மனுஷனுடைய ஆவிதான் அறிந்து கொள்ள முடியும். ಮನುಷ್ಯನ ವಿಷಯಗಳು ಮನುಷ್ಯನ ಆತ್ಮನೇ ಅರ್ಥಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தேவனுக்குரியவளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமா இருக்க வேண்டும். ದೇವರ ವಿಷಯಗಳನ್ನ ಅರ್ಥಕೊಳ್ಬೇಕಂದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮವು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರಬೇಕು. தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருந்தால்தான், ದೇವರ ಆತ್ಮನು ನನ್ನಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರಕ್ಕೆ நான் தேவனுக்குரியவைகளை, ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧವಾದಗಳನ್ನ, தேவனுக்கு பிரியமானவைகளை, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ, தேவனுக்கு பிரியமா நடக்க வேண்டியவைகளை அறிந்து கொள்ள முடியும். ದೇವರ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ಅನುಸರಿಸ್ತೇನೆ. ஆகையினாலே பரிசுத்த ஆவி நமக்குள் இருப்பது
அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாதது, ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ನನ್ನಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ನಿಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. அப்படி இல்லாவிட்டால் ಹಾಗೆ ಇಲ್ಲವಾದರೆ தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து கொள்ள முடியாது. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಬದುಕುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 ಕೊರಿಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 16-17 வாசிங்க பார்க்கலாம். 16 ಮತ್ತು 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நீங்கள் ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದರೆಂದು ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೋ? ಯಾವನಾದರೂ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕೆಡಿಸಿದರೆ ದೇವರ ಅವನನ್ನು ಕೆಡಿಸುವನು. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ಆಲಯವು ಪವಿತ್ರವಾದದ್ದು, ಆ ಆಲಯವು ನೀವೇ. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது அறியீர்களா? ನೀವು ದೇವರ ಆಲಯವನ್ನು ನೀವು ತಿಳಿದಿರೋ? நீங்கள் தேவனுடைய ஆலயம். ನೀವೆಲ್ಲರೂ ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ. நாம் கூடுகிற இடம் தேவனுடைய ஆலயம் அல்ல. ನಾವು ಕೂಡಿ ಬರುವಂತ ಈ ಕಟ್ಟಡವು ದೇವರ ಆಲಯವಲ್ಲ. பெரிய பெரிய சர்ச்னு சொல்றாங்களா, அது ஆலயம் அல்ல. ದೊಡ್ಡ ಚರ್ಚ್ಗಳು ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದು ದೇವರ ಆಲಯ. நீங்க தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். ನೀವೇ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವಂತ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ. தேவன் உங்களில் வாசம் பண்ணுகிறார். ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது அறியீர்களா? ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. தேவன் எப்படி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? ದೇವರ ಆತ್ಮ ಹೇಗೆ ನನ್ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ? தேவன் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்றாரு. ಆಕಾಶವನ್ನ ಸಿಂಹಾಸನ, ಪಾದ ಭೂಮಿಯೇ ನನ್ನ ಪಾದಪೀಠ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. தேவன் பரிசுத்தமான தேவன். ದೇವರು ಪರಿಶುದ್ಧವಾದಂತ. அப்படிப்பட்ட தேவன் ಆ ರೀತಿಯಾದಂತ ದೇವರು என்னில் எப்படி வாசமாயிருக்க முடியும்? ಹೇಗೆ ನನ್ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? தேவன் தம்முடைய ஆவியினாலே எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ದೇವರು ಆತ್ಮ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. தேவனுடைய ஆவி உங்களுக்கு எப்படி வந்தது? ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮಗೆ ಹೇಗೆ ಬಂದನೋ? நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றபோது தேவனுடைய ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿ ಅದನ್ನ ನೀವು ಕೇಳಿ ಮನ ತಿರುಗಿ ನೀವು ಅದನ್ನ ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವುದನ್ನ ದೇವರ ಆತ್ಮ ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕು. நீங்க ஞானஸ்தானம் பெறாவிட்டா பரிசுத்த ஆவி உங்களுக்கு இல்ல. ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲವಾದ್ರೆ, நீங்க மனம் திரும்பி விசுவாசத்தை ஞானஸ்தானம் பெறாவிட்டால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இல்ல. ಮನ ತಿರುಗಿ ನೀವು ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ಹೊಂದಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿಲ್ಲ. நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி விசுவாசத்தை ஞானஸ்தானம் பெற்றதினாலே பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನೀವು ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಕೇಳಿ ಮನ ತಿರುಗಿ ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ಹೊಂದಿರೋದ್ರಿಂದಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮಗೆ ದಾನವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதினால தேவனுக்குரியவளை அறிந்து கொள்ள முடிகிறது. ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. நீங்க மட்டும் ஏன் கிறிஸ்தவ சபையில இருக்கிறீங்க? ನೀವು ಯಾಕೆ ಮಾತ್ರ ಕ್ರಿಸ್ತ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ? உலகம் முழுவதும் கிறிஸ்தவ சபைகள் வரமாட்டேங்கிறாங்களே. ಲೋಕದಲ್ಲಿರೋ ಎಷ್ಟೋ ಜನ ಕ್ರಿಸ್ತ ಸಭೆ ಒಳಗಡೆ ಬರೋದೇ ಇಲ್ಲ. உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದು ಮಾತ್ರ ಮರಿಬೇಡಿರಿ. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளக்கூடிய உபதேச சட்டத்தை நீ கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಿಯಮಗಳಿಗೆ ನೀವು ಅಧೀನರಾಗಿದ್ದೀರಿ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. உலகம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளக்கூடிய நிபந்தனை சட்டத்துக்கு கீழ்ப்படியவில்லை. உலகம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிபந்தனை சட்டத்துக்கு கீழ்ப்படியவில்லை. ಲೋಕವು ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಿಯಮಗಳನ್ನ ದೇವರ ನಿಯಮಗಳಿಗೆ ಒಳಪಡೋದಕ್ಕೆ ಅದು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. எபேசியர் ಎಫೆಸದಲ್ಲಿ ಬರೆದ 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13 வாசிக்கிறேன், 13-14 வாசிக்கிறேன். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13 ಮತ್ತು 14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆಯ ವಿಷಯ நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆಯ ವಿಷಯವಾದ ಸುವಾರ್ತೆ ಎಂಬ ಸತ್ಯವಾಕ್ಯದ ಕೇಳಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆದಾರರಾದ ನೀವು ಸಹ வாഗ്தான ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಪವಿತ್ರಾತ್ಮನೆಂಬ ಮುದ್ರೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಿ. எப்படி நீங்க விசுவாசி ஆனீங்க? ಹೇಗೆ ನೀವು ವಿಶ್ವಾಸಿ ಆದ್ರಿ? சுவிசேஷத்தை கேட்டு ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಕೇಳಿ மனம் திரும்பினீங்க, ಮನ ತಿರುಗಿದ್ರಿ, விசுவாசித்தீங்க, ನಾವು ನಂಬಿದ್ರಿ, இயேசு தேவனுடைய குமாரன் அறிக்கையிட்டீங்க, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ದೇವರ ಕುಮಾರನೆಂದು ನಿಮ್ಮ ಬಾಯಿಗಳಿಂದ பாவங்கள் போக்க ஞானஸ்தானம் பெற்றீங்க, ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಿದ್ರಿ, அதனால விசுவாசிகள் ஆனீங்க. ಆ ನಂತರವೇ ನೀವು ದೇವರ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ நான் இயேசு ஏற்றுக்கொண்டு அதனால விசுவாசி ஆனேன்னு கிடையாது. ನಾನು ನಂಬುದೆ ಅದರಿಂದ ವಿಶ್ವಾಸಿ ಆದ ಮಾತ್ರ ಹೇಳಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ. இயேசு உள்ளத்தில் வாருன்னு சொன்னேன், அதனால விசுவாசம் ஆனதில்லை. ಯೇಸುವೇ ನನ್ನಲ್ಲಿ ಬಾ ನನ್ನ ಕರೆದೆ, ಅದರಿಂದ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಆದೆ. விசுவாசிக்கிறது ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்.
ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ನಿಯಮಬದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳಿದೆ. அப்படி சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது ಆ ಸತ್ಯವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿ ನೀವು ದೇವರ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ರಿಂದ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ನಿಮಗೆ ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕ ಮುದ್ರೆ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದೆ. பரிசுத்த தருவேன் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். ದೇವರ ವಾಗ್ದಾನ ಏನಂದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮಗೆ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬ மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது தேவன் சொன்ன வாக்குத்தத்தம். ದೇವರ ವಾಗ್ದಾನ ಏನಂದ್ರೆ ದೇವರ ಪ್ರವಾದಿಗಳ ಮೂಲಕ ಮಾಂಸದ ಮೇಲೆ ಎಲ್ಲವನ್ನೂ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನ. என்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தம். ಯಾರು ನನ್ನ ನಂಬುತ್ತಾರೋ ಅದನ್ನ ಒಳಗಡೆ ಅದರಲ್ಲಿ ಜೀವ 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 ನದಿಯು ಹರಿಯುತ್ತದೆ ಎಂಬುದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾಗ್ದಾನದ ಮಾತು. இப்படி நீங்கள் விசுவாசிகள் ஆன போது ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರುತ್ತಾರೆ. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிராமிஸ்ட் ಆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟ பரிசுத்தாவே பெற்றுக் கொண்டீர்கள். ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಿ. தேவனுக்கு சொந்தமானவர்கள் ದೇವರಿಗೆ ಸ್ವಂತವಾದವರು அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ನೀವು ನಿಮ್ಮ ರಕ್ಷಿಸಲ್ಪಡ್ತೀರಿ ಎಂಬುದಕ್ಕೆ கடைசி நாளில் மீட்கப்படுவீங்க ಕಡೆಯ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾನೆ என்பதற்கு பரிசுத்தாவிய அச்சாரம் ஒரு கேரண்டி. ಅದನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಮುದ್ರೆಯ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮುದ್ರೆ ನಮಗೆ அந்த ಕೊಡಬೇಕು. கேரண்டி இருந்தா தான் ಆ ಮುದ್ರೆ ಎಂಬ ಗ್ಯಾರಂಟಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರಕ್ಕೆ இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎರಡನೇ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ அவருக்கு ಸಾಧ್ಯ. சொந்தமானவர்கள் ಆತನಿಗೆ ಸ್ವಂತವಾದ அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ಆತನ ಮಹಿಮೆಗೆ ಆತನು மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ಆತನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಕ್ಕೆ பரிசுத்தாவியானவர் நமக்கு அச்சாரமா இருக்கிறார். ನಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಮುದ್ರೆಯಾಗಿ அதனால ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. பரிசுத்தாவி இல்லாவிட்டா ನಮ್ಮಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. ದೇವರ ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. கிறிஸ்து வரும்போது அவர்களுக்குள் ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ನಾವು ಎರಡನೇ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಎತ್ತಲು ಪಡೋದಿಲ್ಲ. ஆகையினாலே உங்களுக்கு பரிசுத்தர் இருக்கிறார் என்று வாசம் பண்ணுகிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ಆದ್ರಿಂದಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಅದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ಆತ ನಿಮ್ಮಲ್ಲಿ He ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ, dwells in you. ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾನೆ. அவர் தூங்கல, ಆತ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, அவர் கிரியை செய்யறாரு. ಆತನ ಕ್ರಿಯೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. 2 கொரிந்தியர் ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಎರಡನೇ ಪತ್ರಿಕೆ 1 அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வாசிங்க. 21 22 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 22 செகண்ட் கொரிந்தியர் ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಎರಡನೇ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಯಾರು ಓದಿ 21 21 22 ಕ್ರಿಸ್ತನ ಅನ್ಯತೆಯನ್ನು ಸೇರಿಸಿ ரெண்டு- ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸ್ಥಿರಪಡಿಸುವ ಆ. ದೇವರೇ, ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಮುದ್ರೆ ಹಾಕಿ ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಸಂಚಕಾರವಾಗಿ ಅನುಭವಿಸಿದ್ದಾನೆ. உங்களோடு கூட எங்களையும் ஸ்திரப்படுத்தி, ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಅನ್ಯತೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸ್ಥಿರಪಡಿಸಿ, ஸ்திரப்படுத்தினா மேக் ஸ்ட்ராங். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸ್ಥಿರಪಡಿಸಿದ್ರೆ ತುಂಬಾ ಬಲವಾಗಿ ಅಂತ ಅರ್ಥ. நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ನಮ್ಮನ್ನ ಆತನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದು ದೇವರೇ, ಸ್ಥಿರಪಡಿಸಿದ್ದು ದೇವರೇ. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾನೆ ಪ್ರಿಯರೇ. எதனால அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? ಯಾವುದರಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾನೆ? அவருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ಆತನ ಆತ್ಮನಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾನೆ. அவர் நம்மை முத்திரித்து, ಆತನ ನಮ್ಮನ್ನ ಮುದ್ರಿಸಿ, அவர் சீல் போட்டார் நம்ம மேல. ನಮ್ಮ ಮೇಲೆ ಮುದ್ರೆ ಹಾಕಿ, நம்முடைய இருதயங்களில் ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಂಚಕಾರವಾಗಿ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾನೆ. அதனால நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. ಆದ್ರಿಂದಲೇ ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು. அவர் உங்களை முத்திரித்திருக்கிறாரு. ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಮುದ್ರಿಸಿದ್ದಾನೆ. எதனால? ಯಾವುದರಿಂದ? தேவனுடைய ஆவியினால. ದೇವರ ಆತ್ಮನಿಂದ. எப்போ? ಯಾವಾಗ? ஞானஸ்தானம் பெற்ற போது ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿದಾಗ முத்திரித்து ஆவி என்னும் அச்சாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅದರ ಮುದ್ರೆ கேரண்டி. ಗ್ಯಾರಂಟಿಯನ್ನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குது. ಹಂಗಾದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ, அந்த பரிசுத்தாவி பாவம் செய்ய ஒட்டாது. ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಪಾಪ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவனுடைய வித்து உங்களில் வாசமா இருந்தால், ದೇವರ ಜೀವವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರೆ, தேவனுடைய வித்து என்னது? ವಿತ್ತಂದ್ರೆ ಏನು? தேவனுடைய பரிசுத்தாவி ಪವಿತ್ರಾತ್ಮನು உங்களில் இருந்தால் ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. ನೀವು ಪಾಪ ಮಾಡೋದಿಲ್ಲ. அந்த பரிசுத்தாவை நீங்க அமைக்கிட்டீங்கன்னா, ಪವಿತ್ರಾತ್ಮ ನೀವು ತಗ್ಗಿಸಿ அதை அணைச்சிட்டீங்கன்னா,
ಆಫ್ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ உங்களுடைய சரீரம் பாவம் செய்ய தூண்டும். ನಿಮ್ಮ ಶರೀರವು ಪಾಪ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಪಡ್ತದೆ. இப்ப நான் என்ன புரிய வச்சேன் உங்ககிட்ட, உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குது. ನಾನು ನಿಮಗೆ ಏನನ್ನ ತಿಳಿಸಿದೆ ಈಗವರೆಗೂ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಇದ್ದಾನೆ. உங்களுக்கு அது ஒரு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ಆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಮುದ್ರೆಯಾಗಿ ಸೀಲ್ ಆಗಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு அச்ச கேரண்டியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಗ್ಯಾರಂಟಿಯಾಗಿ ನಿಮಗೆ ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகையினால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ಅದನ್ನು ದಯವಿಟ್ಟು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. பரிசுத்த உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆகின அவரை துக்கப்படாதீர்கள். எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கும். ಆತನ ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ದುಃಖ ಪಡಿಸಬೇಡ್ರಿ. இப்ப ரோமருக்கு வாங்க, ರೋಮದವರಿಗೆ ಬರೆದ 8th அதிகாரம் 1வது வாசிங்க. 1ನೇ ವಾಕ್ಯ. ರೋಮದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. ಆದ್ದರಿಂದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ அபராத நிர்ணயம் ಈಗ இல்லவே ಇಲ್ಲ. இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாயிருந்து, கிறிஸ்து இயேசுவில் இருவರಿಗೆ உட்பட்டவர்களாயிருந்து, you have to be in Christ. கிறிஸ்து இயேசுவிನಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ, இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாயிருந்து, கிறிஸ்து இயேசுவிನಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ மாம்சத்தின்படி நடவாமல் ಶರೀರವಾಗಿ ನಡೆಯದೇ ಇದ್ದರೆ ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಡೆದೇ ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯೋರಿಗೆ ಅಗ್ನಿಯ ತೀರ್ಪು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அதனாலதான் சொல்ல உங்களுக்கு பரிசுத்தாவி இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ಅದನ್ನೇ ಹೇಳ್ತೇನೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಇದನ್ನು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. யாருக்கு தண்டனை கிடையாது, ಯಾರಿಗೆ ದಂಡನೆ ಇಲ್ಲ. ஒருவர் கிறிஸ்துக்குள் இருக்க வேண்டும். ಅಪರಾಧ ನಿರ್ಣಯ ಯಾರಿಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಮಾತ್ರ. கிறிஸ்துக்குள் இணைந்து வாழ வேண்டும். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಜೊತೆಗೂಡಿಸಿ ಬಾಳಬೇಕು. கிறிஸ்துவோடு வாழ வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಾಳಬೇಕು. அது மட்டும் போதாது, ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಸಾಲದು. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು மாம்சத்தின்படி நடவாமல், ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಡೆಯದೆ மாம்சம் மனதும் சொன்ன மாதிரி நடக்க கூடாது. ಶರೀರವು ನನ್ನ ಮನಸ್ಸು ಹೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯದೆ, ஏன்னா சரீரத்துல பாவம் வாசமா இருக்குது. ಶರೀರದಲ್ಲಿ ಪಾಪ இது எனக்கு கோபம் உண்டாக்குது, ಇದರಲ್ಲಿ கோபம் உண்டாக்குது. ಶರೀರವು ನಮ್ಮನ್ನ ಕೋಪವನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತದೆ, எனக்கு பொறாமை உண்டாக்குது, ನನಗೆ ಹಗೆಯನ್ನ ಉಂಟು, எனக்கு பெருமை உண்டாக்குது. ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ பாரு, நான் என்ன அழகா இருக்கிறேன், நீங்க அழகா இல்ல. நான் என்ன படிச்சிருக்கேன், நீ படிக்கல. எனக்கு என்ன அறிவு இருக்குது, உனக்கு அறிவு இல்ல. இதெல்லாம் சரீரம் சொல்லுது. ನೀನು ನಾನು ಹಣವಂತ, ಹಣ ಇಲ್ಲ, ನಾನು ಸೌಂದರ್ಯವಾಗಿದ್ದೀನಿ, ಸೌಂದರ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಹೇಳುವುದು ಈ ಶರೀರ ಸಂಬಂಧಪಟ್ಟ. நீங்க கிறிஸ்துக்குள் இருக்கிறீங்க. ಆದ್ರೆ ನೀವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದೀರಲ್ಲ. ஏன்னா கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீங்க. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ அது போதாது, கிறிஸ்துக்குள் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಮಾಂಸದ ಪ್ರಕಾರ ನಡೆಯದೆ ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. ಆತ್ಮಿಕವಾಗಿ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವವನಿಗೆ ಪಾಪ ಅಪರಾಧ ನಿರ್ಣಯವೂ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நடக்க கூடாது. ನೀವು ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನೀವು ನಡೆಯಬಾರದು. உங்க மனசு சொல்ற மாதிரி நடக்க கூடாது. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೇಳುದಲ್ಲ, உங்கள் ஆவி, உங்கள் ஆவில தேவனுடைய ஆவி என்ன சொல்றது அதன்படி நடக்கணும். ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ನಿಮಗೆ ಏನನ್ನ ಹೇಳ್ತದೋ ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯಿರಿ. பரிசுத்தாவி சொல்லுகிறபடி நடந்தால் ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳುವಂತ ಪ್ರಕಾರ 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து, ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು மாம்சத்தின்படி நடவாமல் ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಡೆದೆ, ஆவியின்படி நடந்தா, ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆದರೆ, பரிசுத்தாவி ஏவுதலின்படி நடந்தா, ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಿರ್ಣಯದ ಪ್ರಕಾರ எனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்ல, ನನಗೆ ಅಗ್ನಿಯ ತೀರ್ಪು, எனக்கு தண்டனை தீர்ப்பு இல்ல. ಅಪರಾಧ ನಿರ್ಣಯವು நான் ஃப்ரீ மேன், ನಾನು ಫ್ರೀ ಆಗಿದ್ದೇನೆ, நான் தேவனோடு இருக்கிறேன், ನಾನು ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுகிறேன், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்ட மகனா ஜீவிக்கிறேன். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬೇರ್ಗೊಂಡು ಮಗನಾಗಿ ಬದುಕುತ್ತಿದ್ದೇನೆ. அப்பதான் நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ಆಗಲೇ ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು. ஏன்னா கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ಜೀವರಾತ್ಮದ ಪ್ರಮಾಣ, ஆவியின் பிரமாணம் ஒண்ணு இருக்குது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಿಯಮ, அது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಿಯಮ ಹೊಂದಿದೆ. அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் ಆತ್ಮದ ನಿಯಮವು என்னை பாவம் மரணம் என்பவளின் பிரமாணத்தை விடுதலை ஆக்கிட்டு ನಿನ್ನನ್ನ ಪಾಪ ಮರಣಗಳಿಂದ ಕಾರಣದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿದೆ. பாவம் செய்தா மரணம் வரும். ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಮರಣ ಬರ್ತದೆ. பாவத்தின் சம்பளம் மரணம். ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ. அது சரீர மரணமா இல்லாவிட்டாலும் கூட ಶರೀರದ ಮರಣ ಇಲ್ಲ, ஆவிக்குரிய மரணம் உடனே நிகழும். ಆತ್ಮಿಕದ ಮರಣ ಆಗಲೇ ನಡೀತದೆ. பாவத்தின் சம்பளம் மரணம்னா ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣವಾದ್ರೆ பாவம் செய்யாதவன் சாக மாட்டான்ட்டு இல்ல, ಪಾಪ ಮಾಡುವವನು ಸಾಯುವುದಿಲ್ಲ ಅಂತ. பாவம் செய்யறவனும் சாகுவான், பாவம் செய்யாதவனும் சாகுவான். சரீர மரணம். ಶರೀರದಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡುವವನು ಸಾಯ್ತಾನೆ, ಪಾಪ ಮಾಡದೇ ಇರೋನು ಸಾಯ್ತಾನೆ ಶರೀರದಲ್ಲಿ. ஆனா ஆவிக்குரிய மரணம் என்பது ಆತ್ಮಿಕವಾದಂತ ಮರಣದಲ್ಲಿ அதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ಜೀವರ ಆತ್ಮದ ಪವಿತ್ರ என்னை பாவம் மரணம் என் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு, ನಿಮ್ಮನ್ನ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನ ಪಾಪ ಮರಣಗಳ ಕಾರಣದಿಂದ ನಿಯಮದಿಂದ
ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಬಿಡಿಸಿತು ಅಂತ ಹೇಳ್ತದೆ. எப்படி விடுதலை ஆக்கிட்டு? ಹೇಗೆ ಬಿಡಿಸಿತು? மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை, ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಶರೀರದೀನ ಸ್ವಭಾವದಿಂದ ಇರೋದ್ರಿಂದ, அதாவது நியாய பிரமாணத்தினால ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಿಂದ இல்ல உங்க சுய கிரியையினால ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ವಿಷಯಗಳಿಂದ தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಬದುಕಲು நான் நீதிமானா வாழ முடியாது. ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಬದುಕಲು ಸಾಧ್ಯ. தேவனுக்கு ஏற்றவனா வாழ முடியாது. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಬದುಕೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மாம்சத்தினாலே பலவீனம் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை, ಬಲವೀನವಾದಂತ ಶಾರೀರಿಕವಾದಂತ ಅಂದ್ರೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ನಿಯಮದ ಪ್ರಕಾರ ಇರುವಂತ தர்மசாஸ்திரம் என்ன செய்ய முடியல? ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಏನನ್ನ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. என்னை நீதிமானாக்க முடியல. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಗಮನ ಇಡಿ. என்னை தேவனுக்கு ஏற்புடையவன் ஆக்க முடியல. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ನನ್ನ ನೀತಿವಂತನಾಗಿಯೂ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்னை பரிசுத்தவனாக்க முடியல. ನಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ஆகையினாலே ಆದ್ರಿಂದ தேவனே நான் நீதிமானாக்கத்தக்கதாக, ದೇವರೇ ನಮ್ಮನ್ನ ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ, தேவனே நான் பரிசுத்தவனாக்கத்தக்கதாக ದೇವರೇ ನಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ தம்முடைய குமாரனை ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು பாவ மாம்சத்தின் சாயலாகவும் ಆತನ ಪಾಪಿಯ ಸ್ವರೂಪಿಯಾಗಿ ಮಾಡಿದ, பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಬಲಿಯಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ அவருடைய மாம்சத்திலே ಆತನ ಶರೀರದಲ್ಲಿ என் பாவத்தை தண்டித்து விட்டார். ಆತನ ಶರೀರದಲ್ಲಿ ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಟ್ಟ. இது புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ ಈ ವಿಷಯ? இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தை உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தின் ரத்தத்தை உடையவரானார். எபிரேயர் 2 சொல்லப்படும். ಇಬ್ರಿಯರಲ್ಲಿ ಬರ್ತದೆ, ಹೇಗೆ ಮನುಷ್ಯನ ಶರೀರ ಮಾಂಸ ರಕ್ತ ಬರಿಯಾಗಿದ್ದಾನೆ ಅದೇ ಪ್ರಕಾರ ಆತನು ಸಹ ಮಾಂಸ ರಕ್ತ ಬರಿಯಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಇಬ್ರಿಯರಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ. மாம்சத்தினாலே பலவீனம் வந்த நியாய பிரமாணம், ಶರೀರ ಮಾಂಸದಲ್ಲಿದ್ದಂತ ಬಲಹೀನವಾದ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು நான் தேவனுக்கு பிரியமா இருக்க எனக்கு வழிகாட்டல. ಅದು ನನ್ನ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರೋದಕ್ಕೆ ದಾರಿನ ತೋರಿಸಿ, நான் நீதிமானா இருக்க வழிகாட்டல. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ನೀತಿವಂತನಾಗಿ ದಾರಿಯೇ ತೋರಿಸಿ, ஆக நான் தேவன் ஏற்புடன் இருக்க முடியாது. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರೋದಕ್ಕೆ ಆಗ್ಲೇ ಇಲ್ಲ. நான் நியாயப்படுத்த சரியா கை கொண்டு வந்தேன், ನಾನು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ಸರಿಯಾಗಿ ಕೈಗೊಂಡು ಬಂದೆ, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರೋದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் ரொம்ப நல்லவனா இருந்தேன், ನಾನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವನ, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ಪ್ರಿಯವಾಗಿರೋದು ಸಾಧ್ಯ. ஆகையினால தேவனே செய்துட்டார் அந்த காரியத்தை. ದೇವರೇ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನೇ என்ன பண்ணாரு? தம்முடைய குமாரனை ನನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನ நம்மை போல மனுஷனாக்கி ನಾವ್ ಹೇಗಿದೀವೋ ಹಾಗೆ ಮನುಷ್ಯನ ರೂಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು நம்முடைய பலியாக்கி ನಮಗೋಸ್ಕರ ಆತನ ಬಲಿಯಾಗಿ அவருடைய சரீரத்துல ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರದಲ್ಲಿ நம்முடைய பாவத்தை தண்டிச்சிட்டாரு. ನಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಪಗಳನ್ನ ಆತನ ಶರೀರದಲ್ಲಿ ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டாரு. ಆತನ ಅಗ್ನಿಗೆ ಆತನ ಒಪ್ಪಿಸಿ ಬಿಟ್ಟು என்னுடைய பாவத்தை ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನ இயேசு கிறிஸ்து பலியா செலுத்தப்பட்டதினாலே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ರಿಂದ, என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதினாலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ಅಂಗೀಕಾರ இப்ப ಮಾಡಿಕೊಂಡು எனக்கு பாவம் இல்ல. ಈಗ ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪ, நான் நீதிமான் ஆயிட்டேன். ನಾನು ನೀತಿವಂತನ, நான் தேவனுக்கு ஏற்புடையவன் ஆயிட்டேன். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ இப்ப நான் தேவனுக்கு பிரியமான மகன், ನಾನು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯ, நான் தேவனுடைய மகன், ದೇವರ ಮಗನು, நாம தேவனுடைய மகள். ದೇವರ ಮಗಳು ನಾನು. அடுத்தது சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல், 4ஆம் வசனம் 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಹೀಗಿರಲು ಶರೀರ ಭಾವಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆಯದೆ. அதாவது மாம்சத்தை நடக்கிறதுனா, மாம்சம் என்ன சொல்லுதோ, மாம்சத்துக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், பொறாமை வரும், பெருமை வரும், உலகத்தின் மேல் இச்சை வைக்கும், மற்றவங்க பொருள் மேல் இச்சை வைக்கும். இது மாம்சத்தின் கிரியைகள். ಈ ಶರೀರ ಭಾವಗಳು ಅಂದ್ರೆ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಬೇಕು. ಕೋಪ, ಹಾಗೆ ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು, ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವುದು, ಆಸೆ ಪಡುವುದು, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಶರೀರ ಸಂಬಂಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು. அதனால ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில், ಪವಿತ್ರಾತ್ಮನುಸಾರವಾಗಿ ನಡೆಯುವವರ, பரிசுத்தாவி ஏவுடன் நடக்கிற நம்மிடத்தில் ನಡೆಯುವವರ ನಮ್ಮಲ್ಲಿ நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ನಿಯಮಗಳು ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗವಾಯಿತು. சரி, அதே 8ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. 9ನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವ ಪ್ರಿಯರೇ, ನೀವಾದರೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನು ವಾಸವಾಗಿರುವುದಾದರೆ ಶರೀರ ಭಾವದೀನರಲ್ಲ. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ರೆ நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ನೀವು ಶರೀರ ಭಾವದೀನರಲ್ಲ. அதாவது சரீரத்துல 2 விதமா கிரியை பண்ணுது. ನೋಡಿ, ಶರೀರದಲ್ಲಿ 2 ರೀತಿಯ, ஒண்ணு மாம்சம் கிரியை பண்ணுது, ಶರೀರದ ಕ್ರಿಯೆ, ஒண்ணு தேவனுடைய ஆவி கிரியை பண்ணுது. ಒಂದು ಒಳಗಡೆ ದೇವರ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ. நான் மாம்சத்தின் நடக்கிறேனா, ನಾನು ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ನಡೆದರೆ, ஆவியின் நடக்கிறேனா, ನಾನು ಆತ್ಮಿಕದ ಭಾವದಲ್ಲಿ, என்னுடைய மாம்ச கிரியை நடக்கிறேனா, ಶರೀರದ ಭಾವಗಳಲ್ಲಿ ನಡೀತಿದ್ದೇನೆ, பரிசுத்தாவி ஏவுபடி நடக்கிறேனா, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಪ್ರೋತ್ಸಾಹದಲ್ಲಿ ಆತರ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೀತಿದ್ದೇನಾ? ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ ರೋಮರು 5 ವಾಸಿங்க. 5ನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವ, ಶರೀರ ಭಾವವನ್ನ ಅನುಸರಿಸುವವರು ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡುತ್ತಾರೆ.
ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನುಸರಿಸುವವರು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಸಂಬಂಧಗಳ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ಅನುಸರಿಸುವವರು ಶರೀರದ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡ್ತಾರೆ. அது என்னது? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரிய சிந்திக்கிறார்கள். ಅದೇನದು ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಡುವರು ಅದರ ಪ್ರಕಾರ ಮನಸ್ಸಿಡ್ತಾರೆ. ಇದನ್ನು ಕ್ಲಿಯರ್ ನೀವು புரிஞ்சுக்கணும்னா ಇದನ್ನ ಸರಿಯಾಗಿ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂದ್ರೆ கலாத்தியர் ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 5ஆம் அதிகாரம் ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17 வாசிக்கிறேன். 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ತಿದ್ದಾರೆ. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் கலாத்தியர் 5:17 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, ಶರೀರ ಭಾವವು மாம்சம் ஆவிக்கு விரோதமா 17 கரெக்ட் வருதா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இಚ್ಛಿக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ಶರೀರ ಭಾವವು ಅಭಿಲಾಷಿಸುವುದು ಆತ್ಮನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದೆ, ಆತ್ಮನು ಅಭಿಲಾಷಿಸುವುದು ಶರೀರ ಭಾವಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿದೆ. சரி 19 வாசிங்க. 19ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ, மாம்ச கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின. ಆದ್ರೆ ನೀವು ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳುವರಾದ್ರೆ கலாத்தியர் 5:19 ವಾಕ್ಯ ನೋಡುವ, ಶರೀರ ಭಾವಗಳ ಕರ್ಮಗಳನ್ನ ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿವೆ. ಅವೇ ಯಾವುದಂದ್ರೆ வாசிங்க. ಕಡುತನ, ಕೆಟ್ಟತನ, ವಿಗ್ರಹಾರಾಧನೆ, ಮಾಟ, ಅಗೆತನ, ಜಗಳ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಸಿಟ್ಟು, ಕಕ್ಷಭೇದ, ಭಿನ್ನಮತ, ಮತ್ಸರ, ಕುಡುಕತನ, ದುಂದೋತನ, ಇಂಥವುಗಳೇ. அதாவது இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். ಇವೆಲ್ಲವೂ ಯಾವುದಂದ್ರೆ ಶಾರೀರಿಕ ಸಂಬಂಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು. இந்த கிரியைகளை மாம்சம் செய்ய தூண்டுது. ಇವೆಲ್ಲವೂ ಶರೀರ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ நீ நிறைய படிச்சவன்பா, நீ அவன்கிட்ட போய் பேசலாமா? ನೀನ್ ತುಂಬಾ ಓದಿದ್ಯಾ, ಅವನ್ತ್ರ ಹೋಗಿ நீ பணக்கார, அவன் ஒண்ணு இல்லாத அவன்கிட்ட போய் இருக்கலாமா? ನೀನ್ ಅವನ್ತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಿಂತ್ಕೋಬಹುದಾ? அவன் என்னோட மேலானவனா? அவன் ನನಗಿಂತ ದೊಡ್ಡವನ? பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்ட இவைகளாம் மாம்சத்தின் கிரியைகள். ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಜಾರತ್ವ, ಇಲ್ಲಿಂದ ನಾಚಿಕೆಟ್ಟತನ, ವಿಗ್ರಹ, இது மாம்சம் செய்ய தூண்டுது. ಇವೆಲ್ಲವೂ ಶರೀರ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡ್ತದೆ. ஆவியின் கிரியை என்ன சொல்லுது? ಆತ್ಮಿಕದ ಕಾರ್ಯ ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಅಂದ್ರೆ, அன்பாயிரு, ಪ್ರೀತಿಯಾಗಿರು, சந்தோஷமாயிரு, ಸಂತೋಷವಾಗಿರು, சமாதானமாயிரு, 22ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೀರ್ಘ ಶಾಂತಿಯಾಗಿರು, நீடிய பொறுமையாயிரு, ದಯಪೂರ್ವಕನಾಗಿರು, தயவாயிரு, ದೇವರ ನಂಬಿಕೆ, நற்குணமாயிரு, விசுவாசம் காட்டு, சாந்தமாயிரு, இச்சடக்க உள்ளவனாயிரு. இது ஆவியின் கனி. ಪ್ರೀತಿ, ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ, ದೀರ್ಘ ಶಾಂತಿ, ದಯೆ, ಉಪಕಾರ, ನಂಬಿಕೆ, ಸಾಧುತ್ವ, ಶ್ರಮೆ, ಇಂಥವುಗಳು ಇವೆಲ್ಲ ಶಾರೀರಿಕವಾದಂತ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು. பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருந்தா ಪವಿತ್ರಾತ್ಮನ இந்த கிரியைகளை செய்ய தூண்டும். ಇದನ್ನ ಮಾಡುವಂತದ್ದು. நீங்கள் மாம்சத்தில் நடந்தா ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ விபச்சாரம், வேஸ்தனம், அசுத்தம், காமம், விகாரம், பொல்லாப்பு, கோபம், வைரக்கள், சண்டைகள் இவைகள் வரும். ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ನಡೆದ್ರೆ ಜಾರತ್ವ, ಗಂಡು. நீங்க எதை பின்பற்றி நடக்கிறீங்க? எதை பின்பற்றி நடக்கிறீங்க? ಈಗ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ನಾವು ಯಾವ್ದನ್ನ ಅವಲಂಬಿಸಿಕೊಂಡು ಬದುಕ್ತಾ ಇದ್ವಿ, ನಡೀತಾ ಇದ್ದೀವಿ? மாம்சத்தின் நடக்கிறீங்களா? ಶರೀರದಲ್ಲಿ ನಡೀತಿದ್ದೀರಾ? தேவனுடைய ஆவினாலே தூண்டப்பட்டு நடக்கிறீங்களா? ದೇವರ ಪ್ರೋತ್ಸಾಹದಲ್ಲಿ ನಡೀತಿದ್ದೀರಾ? நாம ஆவியில் நடக்கக்கூடிய மக்களா இருக்கிறோம். ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಪ್ರೋತ್ಸಾಹದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾಗಿದೆ. ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು, தேவனுடைய ஆவியை பெற்ற மக்கள். ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿರುವವರು. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறாரு. ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. அவர் உங்கள் நன்மை தீமை என்னதென்று புரிய வைக்கிறாரு. ಆತನು ಒಳ್ಳೆಯದು ಕೆಟ್ಟದೆಂದು ಅರಿವನ್ನ ನಿಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾನೆ. இப்ப ரோமர் 8வது அதிகாரம் வாங்க, நான் முடிச்சிட்டேன். 8ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರುವ ಹಾಗೆ ಅದನ್ನ ಆಗಿಟ್ಕೊಂಡಿರಿ. 9 வாசிக்கிற ரோமர் 8:9. 9ನೇ ವಾಕ್ಯ ಇರುತ್ತದೆ, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನು ವಾಸವಾಗಿರುವುದಾದರೆ நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ಶರೀರ ಭಾವಧೀನರಲ್ಲ, ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಅಧೀನರಾಗಿದ್ದೀರಿ. நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் ನೀವು ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಅಧೀನರಾಗಿದ್ದೀರಿ. கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாயிருக்கும். ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮನು ಇಲ್ಲ, ಯಾವನಿಗಾದ್ರೂ ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮನು ಇಲ್ಲದಿದ್ರೆ ಅವನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲ. அதாவது நீங்கள் ஆவிக்குரிய வகையில் நடத்தப்பட்டால், ನೀವು ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡ್ರೆ கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாயிருக்கும். ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. கிறிஸ்து பிதாவாகிய தேவனை ಕ್ರಿಸ್ತನು ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನ அப்பா பிதாவன்னு கூப்பிடுறாரு. ಅಪ್ಪ ತಂದೆ ಅಂತ ಕರೀತಾನೆ. அந்த புத்திர சுகாரத்தின் ஆவி ಆ ಪುತ್ರ ಭಾಗ್ಯವನ್ನ ನಮಗೆ உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும். ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರ್ಬೇಕು. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ உங்கள் சரீரமானது ನಿಮ್ಮ ದೇಹವು பாவத்திலிருந்து செத்ததா இருக்கும். ಪಾಪದೆಸೆಯಿಂದ ಸತ್ತದಾಗಿರ್ತದೆ. கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமா இருந்தால், ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ, கிறிஸ்து சிந்தை உங்களில் இருந்தால், ಕ್ರಿಸ್ತನ ಆಲೋಚನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷரா நீங்கள் இருந்தா ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಪೂರ್ಣತೆ ಮತ್ತು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ இந்த ನೀವಿದ್ದರೆ சரீரம் பாவம் செய்யாது. ಶರೀರವು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. இந்த சரீரம் செத்து போயிரும். ಶರೀರ ಸತ್ತೋಗಿರ್ತದೆ. சரீரமானது பாவத்தின் நிமித்த செத்ததாயும்
ಬರೀರೋ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ ಸತ್ತದ ஆவியானது ಆತ್ಮವು நீதி நிமித்தம் ನೀತಿಯ ನಿಮಿತ್ತ ஜீவனுள்ளதா இருக்கும். ಜೀವ ಉಳ್ಳದಾಗಿದೆ, சரீரம் செத்து போயிரும், ಶರೀರ ಸತ್ತೋಗಿದೆ. ஆவி ஜீவனுள்ளதா இருக்கும். ಆತ್ಮವು ಜೀವ ಉಳ್ಳದಾಗಿದೆ, சரீரம் பாவம் செய்யாது ಶರೀರ ಪಾಪವೇ ಮಾಡುವುದಿಲ್ಲ. என்னுடைய பரிசுத்தாவி என பாவம் செய்ய தூண்டாது, ಪವಿತ್ರಾತ್ಮ ನನ್ನ ಪಾಪ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರೋತ್ಸಾಹ பாவத்தை ಮಾಡೋದಿಲ್ಲ. உணர்த்தும். ಪಾಪ ಇದು ಪಾಪ ಅಂತ ನನ್ನ மகனே அப்படி செய்யாத, ಅದ್ರ ಮಾಡ್ಬೇಡ, மகளே அப்படி சொல்லாத, ಮಗಳೇ ಅದ್ರ ಹೇಳ್ಬೇಡ, மகனே அங்க நீ போகாத, ಮಗನೇ ನೀನು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ, மகளே அப்படி செய்ய உங்களுக்கு பரிசுத்தாவி தூண்டும். ಮಗನೇ ಅದ್ರ ಹೋಗ್ಬೇಡ ಮಾಡ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ஏன்னா ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡ್ತಾರೆ. தேவன் ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால், ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಎಬ್ಬಿಸಿದ ಆತ್ಮವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರೆ, கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுப்பினது யாரு? ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸತ್ತದಿಂದ ಬದುಕಿಸಿದವರು ಯಾರು? தேவன் எழுப்பினாரு. ದೇವರು ಎಬ್ಬಿಸಿದ್ರು. அந்த தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರೆ, அந்த தேவனுடைய பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால், ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರೆ, சாவுக்கேது வந்த சரீரத்தை சாவுக்கேது வந்த சரீரத்தை ಮರಣಕ್ಕಿರುವಂತ ಈ ಶರೀರವು தேவன் உயிர்ப்பிப்பார். ಆ ದೇವರು ಅದನ್ನು ಜೀವಿಸುವಂತರಾಗಿದ್ದಾನೆ, ಜೀವ ಕೊಡುವಂತರಾಗಿದ್ದಾನೆ. 14 ವಾಸಿಂಗ 14ನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವ. 8:14 ರೋಮರ್ 8:14. ಯಾರ್ಯಾರು ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳು. ನೀವು ತಿರುಗಿ ಭಾವದಲ್ಲಿ ಬಿಡುವ ಹಾಗೆ எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ, ಯಾರು ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ದೇವರ ಮಕ್ಕಳು. எவரோ தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ, ಯಾರು ದೇವರ ಆತ್ಮದಿಂದ அவர் ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ தேவனுடைய புத்திரியா இருக்கிறீங்க. ಅವರೆಲ್ಲರೂ ದೇವರ ಪುತ್ರಿಯರಾಗಿದ್ದೀರಿ. நீங்க தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறீங்களா? ನೀವು ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಳ್ತಿದ್ದೀರಾ? மாம்ச இச்சைப்படி நடக்கிறீங்களா? ಶರೀರದ ಇಚ್ಛೆಗಳಲ್ಲಿ ನಡೀತಿದ್ದೀರಾ? இட் இஸ் அப் டு யூ. இது அது உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ನೀವು ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ಬದುಕಬಹುದು. நீங்க ஆவியில் நடந்தா, ನೀವು ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಾದರೆ, இயேசு கிறிஸ்து வரும்போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎರಡನೇ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ அவரோட கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ಹಾಗೆ ಆತನಲ್ಲಿ ನೀವು ಒಯ್ಯಲ್ಪಡ್ತೀರಿ. பாவம் செய்ய மாட்டீங்க. ಪಾಪ ಮಾಡೋದೇ ಇಲ್ಲ. பரிசுத்தவான்கள் பாவம் செய்ய ஒட்டாது. ಶರೀರವು ಪಾಪ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅರ್ಥಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் தேவனுடைய வித்து உங்களுக்கு தங்கி இருக்கிறது. ದೇವರ ಜೀವವು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದೆ. அதை புரிஞ்சுக்கங்க. ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ತೀವಿ. நான் தேவனுடைய மனுஷன், ನಾವು ದೇವರ ಮನುಷ್ಯನು, நான் தேவனுடைய மனுஷி, ನಾವು ದೇವರ ಮನುಷ್ಯ, எனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். ನನ್ನ ದೇವರು ವಾಸವಾಗಿ, தேவன் தம்முடைய ஆவினாலே வாசம் பண்ணுகிறார். ದೇವರ ಆತ್ಮವು ನನ್ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿ, நான் தேவனுக்கு பிரியமா வாழ வேண்டும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ அவரை மகிழ்விக்கிறவனாக வாழ வேண்டும். ಆತನಿಗೆ ಸಂತೋಷ ಹುಟ್ಟುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ கிறிஸ்துக்குள் வேறு கொண்டவனாக ஜீவிக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬೇರುಳ್ಳವನಾಗಿ ನಾನು ಬದುಕಬೇಕಾಗಿದೆ. கிறிஸ்துக்குள் எந்த சிந்தை இருந்தோ அந்த சிந்தை எனக்குள் இருக்க வேண்டும். ದೇವರಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಏನಿತ್ತು ಅಭಿಪ್ರಾಯ ಅದೇ ಅಭಿಪ್ರಾಯವನಾಗಿ, கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சி எனக்குள்ளே இருக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವಂತ ಪರಿಪೂರ್ಣದ ಬೆಳವಣಿಗೆ ನನ್ನಲ್ಲೂ ಸಹ ಇರಬೇಕು. அப்படி இருந்தா பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்குது. ಆ ರೀತಿಯಲ್ಲಿದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದಾನೆ. அப்படி இருந்தால் நீங்க தேவனுடைய புத்திரர், தேவனுடைய புத்திரி. ಆಗಿದ್ದರೆ ನೀವು ದೇವರ ಪುತ್ರಿಯರು, ದೇವರ ಪುತ್ರರಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. தேவனுடைய கிருபை எனக்கு உங்களோட இருக்கக்கூடிய ஜெபிக்கிறேன். ದೇವರ ಕೃಪೆಯು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ இந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் தேவனுடைய ஆவியான கிரி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ವಾಕ್ಯ ಕೇಳಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಆತ್ಮ ವಾಸವಾಗಿಲ್ಲ ದೇವರಲ್ಲಿ ಬಿಡ್ತಾರೆ. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ಒಂದು ಮಾತು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ உங்கள் பரிசுத்தவன் இருக்கிறார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ அவர் உங்களை வழி நடத்துகிறார். ಆತ ನಿಮ್ಮ ನಡೆಸುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த வழியின்படி நடக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன். ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ತೇನೆ. அவரோட தேவனுடைய கிருபை இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி. ನಿಮ್ಮಲ್ಲಿ பேச வாய்ப்பு கொடுத்த மைசூர் சவுத் கிறிஸ்தவ சபையாருக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ಸಮಯ ಮಾಡಿಕೊಟ್ಟಂತ ಬೋಧಿಸುವ ಸಮಯ ಮಾಡಿಕೊಟ್ಟಂತ ಮೈಸೂರು ದಕ್ಷಿಣ ಮತ್ತು ಹೃದಯಪೂರ್ವಕ ವಂದನೆ ತಿಳಿಸಿಕೊಳ್ತೇನೆ. ಧನ್ಯವಾದ. தேங்க்யூ.